அவங்களோட நகை வந்து ஒரு 30 சவரன் இருந்தது. இது வந்து போன வாரம் தான் அவங்கக்கிட்ட நான் சொன்னேன் இந்த விஷயத்தையே. 5 வருஷம் கழித்து சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஏன்னா அவகிட்ட வந்து அவங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு ஒரு 30 சவரன் ப்ளம்பர் அவங்க அப்பா வந்துட்டு. ஸோ அந்த 30 சவரன் வந்து போட்டாங்க. என்னால் எதுவுமே முடியல. எனக்கு ஹெல்ப்புக்குன்னு ஆளே கிடையாது. வீட்டு சைடு சப்போர்ட் இல்லை, யாருமே கிடையாது. அந்த நகை மட்டும்தான் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினாலுமே ஒரு சவரன் எடுத்துகிட்டு போய் வைக்கிறது. சரி அப்புறமா நம்ம திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சு, அதை நீ கெட்டினியா இன்ட்ரெஸ்ட் கெட்டினியான்னு கேட்பா. பட் என்னால் அதை கட்ட முடியாது, மூங்கிடுச்சு. ஒரு 3 சவரன் போச்சு, அப்புறம் ஒரு 7 சவரன் போச்சு, 10 ஆகிடுச்சு, திருப்பி ஒரு 20 சவரன். அது போச்சுன்னு கூட எனக்கு யோசனை இல்லை. இவர் சொல்லும் போது 5 இயர்ஸாக மறைச்சிட்டாரு சார். ஆனால் எங்கள் அப்பாவோட உழைப்பு, அவர் எப்படி வெயிலில் வேலை பார்த்தார், தூண்டி வேலை பார்ப்பார் சார். கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த கவர்மெண்ட் பைப்பு வரும்ல சார், அதில் வந்து தூண்டி வேலை பார்க்குறவர். அப்போ எனக்கு அதுதான் தோணுச்சு, எனக்கு நகை போனதில்லை, அப்பாவோட உழைப்பு இப்படி போயிடுச்சு. அந்த ஒரு விஷயந்தான் இவர்கிட்ட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 5 வருஷமாக எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ முன்னாடி இவர் அழுதுருக்காருன்றதே எனக்கு தெரியல சார். ஒவ்வொரு வாட்டி இப்போ தான் சொன்னார், நான் எப்போதுமே அப்பா அம்மா கிட்ட அப்பா அம்மா படம் முன்னாடி நான் அழுதுருக்கேன், ஆனால் உனக்கு தெரியாது அப்படி சொல்லியிருக்கேன்.